இப்போ ஒரு மாபெரும் பன்னாட்டு வங்கி தன்னுடைய அடிப்படை டேட்டாபேஸை சரியா மெயின்டைன் பண்ணாம பெனால்டி வாங்குது. ஆனா அதே நேரத்துல பாத்தீங்கன்னா, ஒரு சாதாரண வுமன் செல்ஃப் ஹெல்ப் குரூப்புக்கு வெறும் மொபைல் ஃபோன் மூலமாவே யுபிஐ லிங்க்ட் கிரெடிட் லைன் கிடைக்குது. ஆமா, ரொம்ப முரண்பாடான விஷயங்கள் தானே இது. அது மட்டும் இல்ல, 1948ல உருவாக்கின ஒரு மிக பழமையான மருத்துவ சட்டத்தை இப்போ தூக்கி போட்டுட்டு டாக்ஸேஷன் துறையில ஏஐ மூலமா ஒரு மாபெரும் புரட்சியை கொண்டு வராங்க. கரெக்ட். சோ இந்த ஆழமான பகுப்பாய்வுக்கு உங்களை வரவேற்கிறேன். வரப்போற யூபிஎஸ்சி, பேங்கிங், எஸ்எஸ்சி அப்புறம் ரயில்வே தேர்வுகளுக்கான உங்களோட ப்ரிப்பரேஷன்ல இது ஒரு மிகப்பெரிய கேம் சேஞ்சரா இருக்க போகுது. கண்டிப்பா. இன்னைக்கு நாம மார்ச் 22 மற்றும் 23, 2026க்கான கரண்ட் அஃபேர்ஸ் மாஸ்டர் டெக்கை தான் ரொம்ப ஆழமா அலச போறோம். அதனால உங்களோட நோட்ஸ் எடுத்துக்கோங்க. அப்புறம் எக்ஸாம்க்கான தொடர்ச்சியான அப்டேட்ஸ் மற்றும் ப்ரிப்பரேஷன்ஸ்க்கு டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற டெலகிராம் சேனல் லிங்கை மறக்காம ஃபாலோ பண்ணுங்க. ஓகே, லெட்ஸ் அன்பேக் திஸ். இப்போ நம்ம பேசின இந்த முரண்பாடுகள் தான் இன்னைக்கு நம்ம முதல் ஃபோக்கஸ். கவர்னன்ஸ்ல நடக்கிற இந்த முரண்பாடுகளையும் பழைய சிஸ்டம்ஸை மாற்றியமைக்கிற அந்த தர்க்கத்தையும், அதாவது அந்த லாஜிக்கை புரிஞ்சுக்கிறது தான் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கு ரொம்ப முக்கியம். சும்மா ஃபேக்ட்ஸை மனப்பாடம் செய்யறதை விட ஏன் இந்த மாற்றங்கள் நடக்குதுன்னு நீங்க பார்க்கணும். எக்ஸாக்ட்லி. நீங்க முதல்ல டாக்ஸேஷன்ல நடக்கிற ஏஐ புரட்சியை பத்தி சொன்னீங்க இல்லையா? அங்கிருந்தே நாம ஆரம்பிக்கலாம். ஆமா, இன்கம் டாக்ஸ் அப்படின்னாலே சாமானிய மக்களுக்கு ஒரு விதமான தயக்கமும் பயமும் இருக்கும். ஆனா ரீசெண்டா எஃப்எம் நிர்மலா சீதாராமன், அதாவது மோயாஃப் மற்றும் மோசி அமைச்சர் நியூ டெல்லியில லான்ச் பண்ண PRIMBH 2026 அது கம்ப்ளீட்டா மாத்த ட்ரை பண்ணுது. கரெக்ட். குறிப்பா அதுல அவங்க யூஸ் பண்ண ஒரு அடிப்படை பிரின்சிபல், அதாவது நாகரிக் தேவோ பவா, வரி செலுத்துறவங்களை சந்தேக கண் கொண்டு பார்க்காம அவங்கள கொண்டாடுற ஒரு சித்தாந்தம் அது. இது சும்மா வார்த்தை ஜாலமா இல்ல நிஜமாவே இம்ப்ளிமெண்டேஷனுக்கு வருதா? இது நிஜமாவே இம்ப்ளிமெண்டேஷனுக்கு வரப்போகுது. இதோட மைய நோக்கமே பாத்தீங்கன்னா இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் ஐடி ஆக்ட் 2025 தான். இது ஏப்ரல் 1, 2026 முதல் முழுமையா அமலுக்கு வருது. ஓஹோ. ஆமா, இத சாத்தியமாக்க அரசாங்கம் டிஜிட்டல் டூல்ஸை ரொம்ப பெரிய அளவுல நம்பி இருக்காங்க. அதுக்காகவே ஐடி வெப்சைட் 2.0 மற்றும் ஏஐ சாட்பாட் ஆன கார் சாத்தி அப்படிங்கிற தளங்களை பிரத்யேகமா டிசைன் பண்ணிருக்காங்க. சூப்பர். இந்த இடத்துல தான் என்னோட கவனம் மேனா ஃப்ரேம்வொர்க் மேல போச்சு. தேர்வர்கள் கட்டாயம் இதோட விரிவாக்கத்தை ஞாபகம் வச்சுக்கணும். நான் சொல்றேன், மாரல் அண்ட் எத்திக்கல் சிஸ்டம்ஸ், அக்கவுண்டபிள் கவர்னன்ஸ், நேஷனல் சாவர்னிட்டி, அக்சசிபிள் அண்ட் இன்க்ளூசிவ் ஏஐ, வேலிட் அண்ட் லெஜிட்டிமேட் சிஸ்டம்ஸ். ரொம்ப முக்கியமான பாயிண்ட் இது. ஆமா, இதுல எனக்கு ஒரு கேள்வி இருக்கு. இந்த மேனா ஃப்ரேம்வொர்க்கை ஒரு கட்டிடத்தோட அடித்தளம் போல நாம பார்த்தா, டாக்ஸேஷன்ல அக்சசிபிள் அண்ட் இன்க்ளூசிவ் ஏஐன் பங்கு என்னவா இருக்கும்? ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கேள்வி இது. பொதுவா டாக்ஸேஷன் சார்ந்த சட்டங்கள் எல்லாமே இங்கிலீஷ்ல தான் இருக்கும், இல்லனா ரொம்ப கடினமான வார்த்தைகள்ல இருக்கும். உண்மைதான். ஆனா அந்த அக்சசிபிள் அண்ட் இன்க்ளூசிவ் ஏஐ மூலமா இந்தியாவோட கடைக்கோடியில இருக்கிற ஒரு சிறு வியாபாரி கூட தன்னோட சொந்த தாய்மொழியிலேயே ஏஐ சாட்பாட்டான கார் சாட்டிக்கிட்ட எந்த தயக்கமும் இல்லாம வரி சார்ந்த சந்தேகங்களை கேட்க முடியும். வாவ், இது உண்மையிலே ஒரு பெரிய புரட்சி தான். கண்டிப்பா, இது கம்ப்ளையன்ஸை தானாகவே அதிகரிக்கும். இந்த மாதிரி பழைய கடினமான சட்டங்களை மாத்துறத பத்தி பேசும்போது ஹெல்த் கேர் துறையிலையும் ஒரு மிகப்பெரிய மாற்றம் நடந்திருக்கு. இப்போ MOHW நேஷனல் டென்டல் கமிஷன், அதாவது NDC-யா அமைச்சிருக்காங்க. ஆமா, டென்டிஸ்ட் ஆக்ட் 1948 ரீபீல் பண்றாங்க. எக்ஸாக்ட்லி, நம்ம சுதந்திரம் வாங்கின காலத்துல உருவாக்கின சட்டம் அது. இப்போ NDC ஆக்ட் 2023 கீழ இது மார்ச் 19, 2026 முதல் அமலுக்கு வந்திருக்கு. 1948ல இருந்த மருத்துவ தொழில்நுட்பமோ இப்போ இருக்கிற மாடர்ன் மெடிசனோ கம்ப்ளீட்டா வேற இல்லையா? ஆமா, எங்கேயோ போயிட்டோம் நாம. அதனாலதான் இந்த புது NDC மூலமா டென்டல் எஜுகேஷன் மற்றும் அசஸ்மெண்ட்டை நவீனப்படுத்துறாங்க. இதோட சேர்பர்சனாக டாக்டர் சஞ்சய் திவாரி மற்றும் மெம்பராக டாக்டர் மௌசுமி கோஸ்வாமி அப்பாயிண்ட் ஆயிருக்காங்க. ஓகே. நீங்க இதோட ஸ்ட்ரக்சரை கவனிக்கணும். இதுல 3 தெளிவான பிரிவுகள் இருக்கு. அண்டர் கிராஜுவேட் அண்ட் போஸ்ட் கிராஜுவேட் டென்டல் எஜுகேஷன் போர்டு, அப்புறம் டென்டல் அசஸ்மெண்ட் அண்ட் ரேட்டிங் போர்டு, அதாவது DARB, மற்றும் எத்திக்ஸ் அண்ட் டென்டல் ரெஜிஸ்ட்ரேஷன் போர்டு, அதாவது EDRB. இந்த பிரிவுகள் மூலமா கல்வி, தரக்கட்டுப்பாடு, அறநெறி என எல்லாத்தையும் தனித்தனியா கண்காணிக்க முடியுங்கிறது ஒரு ரொம்ப சிறப்பான விஷயம். சரி,
இப்ப கவர்னன்ஸ்ல பழைய சட்டங்களை மாத்துறது ஒரு பக்கம் இருந்தாலும் சில நேரங்கள்ல அரசாங்கத்துக்கு ஒரு ட்ரிகர் தேவைப்படுது. ம் இக்காலஜி மற்றும் என்விரான்மெண்டல் கம்ப்ளையன்ஸ்ல நாம அதை பார்க்க முடியுது. ஆமா, நீங்க இன்வேசிவ் ஏலியன் ஸ்பீஷீஸ் எக்ஸ்பர்ட் கமிட்டி பத்தி சொல்றீங்கன்னு நினைக்கிறேன். எக்ஸாக்ட்லி. NBA அதாவது நேஷனல் பயோடைவர்சிட்டி அத்தாரிட்டி MOEFCCN கீழே இந்த கமிட்டியை உருவாக்கியிருக்காங்க. இது பயாலஜிக்கல் டைவர்சிட்டி ஆக்ட் 2002 அமெண்டட் 2023 மூலம் கொண்டு வரப்பட்டிருக்கு. இதோட சேராக முன்னாள் PCF உத்தராகண்டான தனஞ்சய் மோகனோ, கோ-சேராக QUFOS இன் VC-யான பிஜுகுமாரும் நியமிக்கப்பட்டிருக்காங்க. இவங்களோட டென்யூர் 2 இயர்ஸ். இங்க எனக்கு ஒரு சின்ன சந்தேகம். இந்த கமிட்டியை அமைக்க ட்ரிகர் பாயிண்டா இருந்தது நேஷனல் கிரீன் ட்ரிபுனல், அதாவது NGT ப்ரொசீடிங்ஸ் தான் நான் படிச்சேன். ஆமா, கரெக்ட் தான். NGT ப்ரொசீடிங்ஸ் வர வரைக்கும் அரசாங்கம் ஏன் வெயிட் பண்ணணும்? இது குதிரை தப்பியோடிய பிறகு லாயத்தை மூடுறது போல இல்லையா? நீங்க கேக்குறதுல ஒரு நியாயம் இருக்கு. ஆனா பிராக்டிகலா பாத்தீங்கன்னா அரசாங்க இயந்திரம் பல திசைகள்ல வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கும். NGT மாதிரி ஒரு ஸ்டாச்சுட்டரி பாடி தலையிடும் போது அது அந்த பிரச்சனைக்கு ஒரு சட்டப்பூர்வமான அழுத்தத்தை கொடுக்குது. புரியுது. இந்த கமிட்டியோட மேண்டேட் ரொம்ப முக்கியமானது. இவங்க சுயமா முடிவெடுக்காம ஸ்டேட் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்ஸ், அதாவது SFDs கொடுக்கிற இன்புட்ஸ் அடிப்படையில இன்வேசிவ் ஏலியன் ஸ்பீசிஸ்க்கான ஒரு நேஷனல் லிஸ்ட்டை தயாரிக்க போறாங்க. ஓஹோ, சோ கிரவுண்ட் லெவல் ரியாலிட்டியே இது பிரதிபலிக்கும். கரெக்ட். அதனால தான் என்ஃபோர்ஸ்மெண்ட் மற்றும் மானிட்டரிங் ரொம்ப அவசியமாகுது. இதே என்விரான்மெண்ட் பகுதியில இன்னொரு அப்டேட் இருக்கு. EADDA, அதாவது என்விரான்மெண்ட் ஆடிட் டெசிக்னேட்டட் ஏஜென்சி. ஆமா, இது ஒரு பெரிய டெவலப்மெண்ட். இதற்காக NPC, அதாவது நேஷனல் ப்ராடக்டிவிட்டி கவுன்சில் அண்டர் DPIIT, MOCI மற்றும் MOEFNCC இடையே ஒரு பாக்ட் சைன் ஆகியிருக்கு. இதோட லீகல் ஃப்ரேம் ஒர்க் என்விரான்மெண்ட் ஆடிட் ரூல்ஸ் 2025, அதாவது EAR 2025. இது நோட்டிஃபை செய்யப்பட்ட நாள் ஆகஸ்ட் 29, 2025. If we connect this to the bigger picture, உலகங்களும் இப்போ கிரீன் வாஷிங் அப்படிங்கிற ஒரு கார்ப்பரேட் ஏமாற்று வேலை நடந்துகிட்டு இருக்கு. ஆமா, வெறும் விளம்பரத்துக்காக நாங்க ரொம்ப ஈகோ ஃப்ரெண்ட்லின்னு சொல்லிக்கிறாங்க. எக்ஸாக்ட்லி. அதை தடுக்கவும் உண்மையான என்வாயரன்மெண்ட் ஆடிட்டை கன்ஃபார்ம் பண்ணவும் தான் இந்த EADA களமிறங்குது. இதோட கோர் ரோல்ஸ் என்னன்னா, சர்டிஃபிகேஷன் ஆஃப் சர்டிஃபைட் என்வாயரன்மெண்டல் ஆடிட்டர்ஸ், அதாவது CEA, அப்புறம் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் ரெஜிஸ்டர்ட் என்வாயரன்மெண்டல் ஆடிட்டர்ஸ், அதாவது REA, மற்றும் ஆடிட்டிங் பர்ஃபார்மன்ஸை மானிட்டர் செஞ்சு கைட்லைன்ஸை வெளியிடுறது. சூப்பர். ஆர்கனைசேஷன்ஸ் சரியா கண்காணிக்க தணிக்கை அவசியம்தான். இப்போ டெக்னாலஜிக்கு போலாம். DOT இப்போ 100 5G யூஸ் கேஸ் லேப்ஸ் திட்டத்தின் கீழ் 5G இனோவேஷன் ஹேக்கத்தான் 2026 லான்ச் பண்ணிருக்காங்க. இதோட அப்ளிகேஷன் டேட்ஸ் March 20 to April 17, 2026. ஃபைனல் ரிசல்ட்ஸ் October 1, 2026ல அறிவிச்சு IMC 2026ல ஷோகேஸ் செய்ய போறாங்க. இந்த ஹேக்கத்தானை நீங்க சாதாரணமா நினைச்சிடக்கூடாது. இதோட பிரைஸ் பூல பாருங்க. ஃபர்ஸ்ட் பிரைஸ் ₹5L, செகண்ட் ₹3L, தேர்ட் ₹1.5L மற்றும் ஐடியா கேட்டகரிக்கு ₹50K. வாவ், நல்ல அமௌண்ட். ஆனா இதைவிட முக்கியமானது என்னன்னா, இதுல வழங்கப்படுற 50 லட்சம் சீட் ஃபண்டிங் மற்றும் தேர்ந்தெடுக்கப்படும் 25 டீம்ஸ்க்கான IPR சப்போர்ட் தான். எக்ஸாக்ட்லி. IPR சப்போர்ட் அப்படிங்கிறது இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ். அதாவது ஸ்டூடெண்ட்ஸ் சும்மா ப்ராஜெக்ட் பண்ணிட்டு போகாம அந்த 5G யூஸ் கேசஸ அவங்க சொந்த பேர்லயே காப்புரிமை வாங்க அரசாங்கம் ஹெல்ப் பண்றாங்க. ஆமா, அதுதான் ஆத்ம நிர்பார் பாரத்தோட உண்மையான வெளிப்பாடு. இப்போ இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் விஷயம். ஒரு பக்கம் 5Gன்னு நம்ம ஃபியூச்சரை நோக்கி போனாலும் வெளியுறவு கொள்கையில, அதாவது டிப்ளமசில நம்ம தொன்மையை இன்னும் ஸ்ட்ராங்கா பிடிச்சுக்கிட்டு இருக்கோம். இந்தியா இந்தோனேஷியா நடுவுல March 16 நடந்த சந்திப்பை பாருங்க. ASI அதிகாரிகள் இந்தோனேஷியாவோட கல்ச்சர் மினிஸ்டர் ஃபாட்லி ஜோனை ஜகார்த்தால சந்திச்சிருக்காங்க. ஆமா, பிரம்பானான் டெம்பிள் ப்ராஜெக்ட். கரெக்ட். ஜாவாவின் யோக்கியகர்த்தாவில் உள்ள பிரம்பனான் டெம்பிளை ரெஸ்டோர் பண்றது தான் மெயின் ப்ராஜெக்ட். இதுல சில கீ ஃபேக்ட்ஸ் இருக்கு, நான் சொல்றேன். இது 9th century சஞ்சய டைனஸ்டியை சேர்ந்த ஒரு ட்ரிமூர்த்தி கோயில். 1991ல யுனெஸ்கோ அந்தஸ்து வாங்கியிருக்கு. 240 டெம்பிள்ஸை கொண்ட இந்த வளாகத்துல பல்லவ இன்ஃப்ளூயன்ஸ் ரொம்ப அதிகமா இருக்கு. ரைட். எனக்கு இங்க ஒரு கேள்வி தோணுது. ஒரு பக்கம் 5G டெக்னாலஜியை ஊக்குவிக்கிறதுன்னு டெக் டிப்ளமசில நாம ஃபாஸ்டா போறோம். ஆனா இன்னொரு பக்கம் இந்த 9th century பிரம்பனான் டெம்பிளை ரெஸ்டோர் பண்றது சாஃப்ட் பவர் டிப்ளமசில எந்த அளவுக்கு முக்கியம்னு நினைக்கிறீங்க? சாஃப்ட் பவர் டிப்ளமசில இது ஒரு மாஸ்டர் ஸ்ட்ரோக் அப்படின்னு தான் நான் சொல்வேன். ஓஹோ, எப்படி?
ராணுவம் இல்லனா பொருளாதாரம் மூலமா ஒரு நாட்டை அப்ரோச் பண்றது ஹார்ட் பவர். ஆனா கலாச்சார ரீதியா நம்ம ரெண்டு நாடுகளோட வரலாறும் பல நூற்றாண்டுகளா கனெக்ட் ஆயிருக்குன்னு சொல்லும்போது அது ஒரு ஆழமான ஜியோபொலிட்டிக்கல் ட்ரஸ்ட் உருவாக்கும். கரெக்ட். இந்த பல்லவ இன்ஃப்ளூயன்ஸை வச்சு பேசும்போது இந்தோனேஷியாவுடனான நம்ம உறவு வெறும் பிசினஸ் மட்டும் இல்ல, பல நூற்றாண்டுகள் பழமையானதுன்னு நம்ம ஸ்ட்ராங்கா ப்ரூவ் பண்றோம். செம பாயிண்ட். அதே போல ஐரோப்பிய நாடுகள் கூடவும் நம்ம உறவு ரொம்ப ஸ்ட்ராங் ஆகுது. இந்தியா இட்டாலி இடையே மார்ச் 20 அன்னைக்கு 9th ஃபாரின் ஆஃபீஸ் கன்சல்டேஷன்ஸ், அதாவது FOC, நியூ டெல்லியில நடந்துச்சு. இதுல இந்தியா சார்பா சிபி ஜார்ஜும் இத்தாலி சார்பா நிக்கோலெட்டா பொம்பார்டியரும் கலந்துக்கிட்டாங்க. இதுல மெயினா அவங்க JSAP 2025-29 ரிவ்யூ பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்லாம கவுண்டர் ஃபைனான்சிங் ஆஃப் டெரரிசம், அதாவது CFT, மற்றும் ஃபர்ஸ்ட் மேரிடைம் செக்யூரிட்டி டயலாக், அதாவது MSD, இது ரெண்டுக்கும் இரு நாடுகளும் அக்ரி பண்ணிருக்காங்க. சூப்பர். இதோட அடுத்த கட்டமா 10th ரவுண்ட் இட்டலியில நடக்கும்னு சொல்லிருக்காங்க. ஓகே, இப்போ குளோபல் டிப்ளமேசியில இருந்து நேரா இந்தியாவோட ஃபைனான்ஷியல் ரெகுலேஷன்ஸ்க்கு வருவோம். பேங்கிங் தேர்வர்களுக்கு இது ரொம்ப ரொம்ப முக்கியமான செக்ஷன். Here's where it gets really interesting. சொல்லுங்க. ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா பேங்க் ஆஃப் பரோடா, அதாவது BOB, PMJDY அக்கவுண்ட்ஸ் வச்சிருக்கிற உமன் செல்ஃப் ஹெல்ப் குரூப் மெம்பர்ஸ்க்காக ஒரு புதுமையான UPI லிங்க்ட் OD ஃபெசிலிட்டியை கொண்டு வந்திருக்காங்க. இதோட மேக்ஸிமம் OD லிமிட் ₹5,000. ஆமா. இதனால UPI லிங்க்ட் கிரெடிட் லைன் OD ஃபெசிலிட்டியை லான்ச் செஞ்ச ஃபர்ஸ்ட் PSB அப்படிங்கிற மைல்ஸ்டோனை BOB ரீச் பண்ணிருக்காங்க. இதுல கீ பார்ட்னர்ஸ் NPCI, IBA மற்றும் DE NRLM. ஆனா இன்னொரு நியூஸ் பாருங்க. RBI HSBC இந்தியா மேல ₹31.80 lakh மானிட்டரி பெனால்டி போட்டிருக்காங்க. இது ஒரு பெரிய நியூஸ் தான். ஆமா, இது பேங்கிங் ரெகுலேஷன் ஆக்ட் 1949 இன் செக்ஷன் 26A மீறியதற்காக போடப்பட்டிருக்கு. இஷ்யூஸ் என்னன்னா, நோ சர்ச்சபிள் டேட்டாபேஸ் ஃபார் அன்கிளைம்ட் டெபாசிட்ஸ், ஃபெயிலியர் டு ஜெனரேட் அன்கிளைம்ட் டெபாசிட்ஸ் ரெஃபரன்ஸ் நம்பர், அதாவது UDRN, மற்றும் டிபாசிட்டர் எஜுகேஷன் அண்ட் அவேர்னஸ், அதாவது DEA, ஃபண்ட் டிரான்ஸ்ஃபர் லேப்சஸ். ரைட். இப்போ என்னோட பாயிண்ட் என்னன்னா, பாப் மாதிரி பேங்க் விளிம்பு நிலை மக்களுக்கு வெறும் ₹5,000 ஓடி கொடுத்து டிஜிட்டல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல புதுமை செய்றாங்க. ஆனா HSBC மாதிரி ஒரு பிரம்மாண்டமான பேங்க் அடிப்படை UDRN டேட்டாபேஸை கூட மெயின்டைன் பண்ண தவறிட்டாங்க. இந்த முரண்பாடு ரொம்ப ஆச்சரியமா இருக்குல்ல. இதுதான் இப்போ பேங்கிங் துறையோட யதார்த்தம். இந்தியாவோட டிஜிட்டல் பப்ளிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அதாவது DPI, குறிப்பா UPI மாதிரியான தளங்கள் உலகத்துக்கே முன்னோடியா இருக்கு. கண்டிப்பா. அதனால தான் பாப்யால சாதாரண மக்களையும் ஈஸியா ரீச் பண்ண முடியுது. ஆனா HSBC மாதிரியான லெகசி இன்டர்நேஷனல் பேங்க்ஸ் இன்னும் அவங்களோட பழைய IT சிஸ்டம்ஸை முழுமையா அப்டேட் பண்ணாம அடிப்படை கம்ப்ளையன்ஸ்ல ரொம்ப திணறாங்க. புரியுது. எக்ஸாம்க்கு படிக்கும்போது நீங்க செக்ஷன் 26A மற்றும் UDRN மாதிரியான டேர்ம்ஸை ரொம்ப தெளிவா நோட் பண்ணிக்கணும். UDRN இல்லாம ஒரு கஸ்டமர் தன்னோட உரிமை கோரப்படாத பணத்தை எப்படி கண்டுபிடிக்க முடியும்? இது ரொம்ப சீரியஸான ஒரு கம்ப்ளையன்ஸ் லேப்ஸ். ரொம்ப ஆழமான பார்வை இது. சரி, இப்போ ஃபைனான்ஷியல் ரெகுலேஷன்ஸ்ல இருந்து தனி மனித சாதனைகளுக்கு, அதாவது ஹியூமன் அச்சீவ்மெண்ட்ஸ்க்கு மாறுவோம். ஓகே. ஸ்போர்ட்ஸ் மற்றும் அட்வென்ச்சர்ல பூபஜி ராஜு அன்மிஷ் வர்மா ஒரு பெரிய சாதனை பண்ணியிருக்கார். GWR, ஃபாஸ்டஸ்ட் மெயில் டு கிளைம் 7 வால்கனிக் சமிட்ஸ். அவர் எடுத்துக்கிட்ட டைம் 92 days, 4 hours, 45 minutes. வாவ். இது அக்டோபர் 23, 2024 அன்னைக்கு யூரோப்பின் எம்ட் எல்பிரஸ்ல தொடங்கி ஜான் 23, 2025 அன்னைக்கு அண்டார்டிகாவின் எம்ட் சிட்லில முடிஞ்சிருக்கு. இது Feb 6, 2026 அன்னைக்கு சர்டிஃபைட் ஆச்சு. 7 வால்கனிக் சமிட்ஸ் வெறும் 92 நாட்கள்ல முடிக்கிறது சாதாரண விஷயமே இல்ல. அவர் ஏறிய மத்த சிகரங்களை பாத்தீங்கன்னா கிளிமஞ்சாரோ, டமாவண்ட், பிகோ டி ஒரிசாபா, ஓஜோஸ் டெல் சலாடோ மற்றும் கில்வே. ஒவ்வொன்றும் கம்ப்ளீட்டா வேற வேற தட்பவெப்பநிலை கொண்டவை. நிஜமாவே அமேசிங். இதே மாதிரி அறிவுபூர்வமான ஒரு சாதனையும் நடந்திருக்கு. லிட்ரேச்சர் பிரிவுல வில்லியம் டால்ரிம்பிள்க்கு மார்க் லிண்டன் ஹிஸ்டரி பிரைஸ் 2026 அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. இதோட பிரைஸ் மணி $10,000. சூப்பர். ஹியூமன் ஃபவுண்டேஷன் மற்றும் கொலம்பியா யூனியம். வில்லியம் டால்ரிம்பிளின் பாஸ்ட் ஒர்க்ஸை நீங்க பாத்தீங்கன்னா ஒயிட் முகல்ஸ், லாஸ்ட் முகல், ரிட்டர்ன் ஆஃப் அ கிங் மற்றும் தி அனாக்கி இதெல்லாம் அடங்கும். இது எல்லாமே பல வருஷ ஆராய்ச்சிக்கு பிறகு வெளிவந்த புக்ஸ். ஆமா. அடுத்து ஆர்ட்ஸ் அண்ட் கல்ச்சர்ல ரித்துபர்ணா செங்குப்தாவுக்கு விமன் எம்பவர்மெண்ட் அவார்ட் அட் UK ஹவுஸ் ஆஃப் காமன்ஸ் கொடுத்திருக்காங்க. இது மார்ச் 8 அன்னைக்கு நடந்துச்சு. இது ஆர்கனைஸ் செஞ்சது க்ளோ விமன் CIC.
இவங்களோட பாஸ்ட் ஹானர்ஸை பார்த்தா நேஷனல் ஃபில்ம் அவார்ட் ஃபார் தஹான் வந்து 1998ல ஃபில்ம்ஃபேர் ஃபார் அலிக் சுக் 2014ல வாங்கியிருக்காங்க. ரீசெண்டா வெளிவந்த ராஜ் கஹினி, ஆஹாரே, பார்சல் படங்களும் இதுல அடங்கும். கிரேட். இந்த 3 சாதனைகளையும் பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுதுன்னா, ஆன்மிஷ் வர்மாவோட ஃபிசிக்கல் என்டியூரன்ஸுக்கும், அதாவது உடல் வலிமைக்கும், வில்லியம் டால்ரிம்பிள் அப்புறம் ரித்துபர்ணா செங்குப்தாவோட இன்டலெக்சுவல் மற்றும் ஆர்டிஸ்டிக் மேரத்தானுக்கும் ஒரு வியக்கத்தக்க ஒற்றுமை இருக்கு. ரெண்டுக்குமே அந்த சோர்வடையாத கன்சிஸ்டன்சி ரொம்ப முக்கியம் இல்லையா? 100க்கு 100 உண்மை. ஒரு எரிமலையில ஏறுறதும் சரி, பல வரலாற்று ஆவணங்களை ஆராய்ஞ்சு ஒரு புக் எழுதுறதும் சரி, இல்ல 30 வருஷமா சினிமாவுல நிலைச்சு நிக்கிறதும் சரி, ரெண்டுக்குமே ஃபோக்கஸும் தொடர்ச்சியான டெடிகேஷனும் ரொம்ப தேவை. எக்ஸாக்ட்லி. துறைகள் வேற வேறையா இருந்தாலும் மனிதனோட உழைப்பு ஒண்ணுதான். மிக அருமை. இப்போ நம்ம மலை உச்சிகள்ல இருந்து அப்படியே ஆழ்கடலை நோக்கி நம்ம கவனத்தை திருப்புவோம். சயின்ஸ் அண்ட் டெக்ல ஒரு முக்கிய நிகழ்வு NIOT, அதாவது நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஓஷன் டெக்னாலஜி அண்டர் MOES, ஒரு ஃப்ளோட்டிங் லைடார் புயிய கன்னியாகுமரியில இருக்கிற முட்டம் கடலோரத்துல சக்சஸ்ஃபுல்லா டெஸ்ட் பண்ணிருக்காங்க. லைடார் டெக்னாலஜி. ஆமா, எனக்கு இந்த லைடார் பத்தி படிக்கும்போது ஒரு சிந்தனை வந்துச்சு. லைடார் அப்படிங்கிறது ரேடார், அதாவது ரேடார் மாதிரி தானா? ஆனா ஒளி அல்லது ரேடியோ அலைகளுக்கு பதிலா ஒளிய பயன்படுத்துதா? இந்த அனாலஜி கரெக்ட் தானா? வாட்ஸ் ஃபேசினேட்டிங் ஹியர் இஸ், நீங்க சொன்ன அந்த அனாலஜி ரொம்ப ரொம்ப துல்லியமானது. அப்படியா? ஆமா, ரேடார் வந்து ரேடியோ வேவ்ஸ பயன்படுத்துது. ஆனா லைடார், அதாவது லைட் டிடெக்ஷன் அண்ட் ரேஞ்சிங், லேசர் பல்சஸ உமிழ்ந்து ஒளிய பயன்படுத்துது. இது கடல் மட்டத்திலிருந்து 300 மீட்டர் வரை வளிமண்டலத்தில் இருக்கிற துகள்கள்ல பட்டு எதிரொலிப்பதன் மூலமா விண்ட் ஸ்பீட் மற்றும் டைரக்ஷனை கால்குலேட் பண்ணுது. ஓஹோ. ஒலியோட அலைநீளம், அதாவது வேவ் லென்த், ரொம்ப சின்னதா இருக்கிறதால இது ரேடாரை விட மிக துல்லியமா அளவிடும். இது வந்து சிவிலியன் மற்றும் டிஃபென்ஸ் அப்படின்னு 2 விதமாவும் யூஸ் பண்றாங்கன்னு நான் படிச்சேன். ஆமா, அதுதான் இந்த டியூவல் யூஸ் டெக்னாலஜியோட ஸ்பெஷாலிட்டி. சிவிலியன் அவுட்புட்ஸா பாத்தீங்கன்னா இது வெதர் ஃபார்காஸ்டிங், சைக்ளோன் ப்ரெடிக்ஷன் மற்றும் ஆஃப் ஷோர் விண்ட் எனர்ஜி ஜெனரேஷனை ஆப்டிமைஸ் பண்ண ஹெல்ப் பண்ணுது. ஓகே, அப்போ டிஃபென்ஸ் அவுட்புட்ஸ்? டிஃபென்ஸ்ல பார்த்தா இந்தியன் ஓஷன் ரீஜன், அதாவது IORல இந்தியன் நேவிக்கான மேரிடைம் சிச்சுவேஷனல் அவேர்னஸை இது ரொம்பவே அதிகப்படுத்துது. உள்நாட்டிலேயே, அதாவது இண்டிஜீனியஸா இப்படிப்பட்ட டெக்னாலஜியை உருவாக்குறது ரொம்ப சவாலான விஷயம், ஆனா ரொம்ப பெருமையான விஷயமும் கூட. கண்டிப்பா. தொழில்நுட்பத்தோட துல்லியத்திலிருந்து மீண்டும் மனிதநேயத்தின் பக்கம் நாம வருவோம். லிட்ரேச்சர் மற்றும் குளோபல் அப்சர்வேஷன்ஸ் பிரிவியில ஒரு புக் லான்ச் நடந்திருக்கு. கருணா, தி பவர் ஆஃப் கம்பேஷன். இதோட ஆத்தர் வந்து கைலாஷ் சத்யார்த்தி. இவரு 2014 நோபல் பீஸ் லாரியேட், ஷேர்ட் வித் மலாலா. ரொம்ப முக்கியமான ஒரு புக் அது. ஆமா, இத SMGC மற்றும் ஹார்பர் காலின்ஸ் லான்ச் பண்ணிருக்காங்க. இந்த ஈவெண்ட்ல CGI சூர்யாகாந்த் மற்றும் டாக்டர் கிரண் பேடி கலந்துக்கிட்டாங்க. ஆக்சுவலா இது 19th JLF Jan 2026ல லான்ச் பண்ண வேண்டிய புக். ஓகே. இந்த புக்கோட கீ கான்செப்ட் என்னன்னா CQ, அதாவது கம்பேஷன் கோஷன்ட் அப்படிங்கிற ஒன்ன அறிமுகப்படுத்துறாங்க. இது கம்பேஷனை அளவிடுறதுக்கும் அதிகரிக்கிறதுக்குமான ஒரு சயின்டிஃபிக் அப்ரோச். இது உண்மையாவே சாத்தியம்தானா? IQ, EQவை அளவிடுற மாதிரி மனிதனோட இரக்கத்தை CQ மூலமா விஞ்ஞானபூர்வமா அளவிட முடியுமா? இது கேட்கறதுக்கு ஒரு தத்துவார்த்தமான கேள்வியா இருந்தாலும், கைலாஷ் சத்யார்த்தி மாதிரி வாழ்நாள் முழுக்க குழந்தைங்களுக்காக போராடிய ஒருத்தர் இதை முன் வைக்கிறார் அப்படின்னா கண்டிப்பா அதுல ஒரு தெளிவான மெத்தடாலஜி இருக்கும். ரைட். இரக்கத்தை வெறும் ஒரு ஃபீலிங்கா மட்டும் பார்க்காம, சொசைட்டில ஒரு மனிதனோட செயல்பாடுகள் மூலமா அந்த இரக்கம் எப்படி ஒரு தாக்கத்தை, அதாவது இம்பாக்ட உருவாக்குது அப்படிங்கறத குவான்டிஃபை செய்ய முடியும்ன்ற நம்பிக்கை தான் இந்த CQ. ரொம்பவே சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயம்தான் இது. சொசைட்டில இரக்கம் எவ்வளவு முக்கியமோ அதே அளவுக்கு இயற்கையின் மீதான அக்கறையும் ரொம்ப முக்கியம். அடுத்து பாத்தீங்கன்னா வேர்ல்ட் ஸ்பாரோ டே 2026. டேட் வந்து March 20. இது 17th அப்சர்வன்ஸ். ஃபர்ஸ்ட் டைம் 2010ல அனுசரிக்கப்பட்டுச்சு. இதோட தீம் என்னன்னா கிரியேட்டிங் பேர்ட் ஃப்ரெண்ட்லி சிட்டிசன் கம்யூனிட்டிஸ். சிட்டுக்குருவியோட சயின்டிஃபிக் நேம் வந்து பாசர் டொமஸ்டிகஸ். ஓகே. இதோட ஒரிஜின்ஸை பார்த்தா நேச்சர் ஃபார் அவர் சொசைட்டி மற்றும் எக்கோசிஸ் ஆக்ஷன் ஃபவுண்டேஷன் பிரான்ஸ் 2 பேரும் சேர்ந்து இதை தொடங்கினாங்க. நேச்சர் ஃபார் அவர் சொசைட்டியோட ஃபவுண்டர் வந்து முகமது திலாவர். இவர் டைம் ஹீரோ ஆஃப் தி என்விரான்மெண்ட் 2008 அறிவிக்கப்பட்டவர். பாத்தீங்கன்னா சிட்டுக்குருவிகள் சும்மா வெறும் பறவைகள் கிடையாது. நகரமயமாக்கல்ல நாம எதெல்லாம் இழக்கிறோம் அப்படிங்கறத காட்டுற ஈக்கலாஜிக்கல் இண்டிகேட்டர்ஸ். எக்ஸாக்ட்லி. சிட்டிஸ் வளரும் பொழுது இயற்கையை நாம எப்படி பாதுகாக்கணும் அப்படிங்கறத இந்த நாள் நமக்கு ஞாபகப்படுத்துது. அந்த நகரமயமாக்கல்
வளர்ச்சியை பத்தி பேசும்போது நேரா நாம ஸ்டேட் நியூஸ்க்கு வந்துடலாம். தெலங்கானா பட்ஜெட் 2026-27 டேஷ்போர்ட். ரொம்ப முக்கியமான பட்ஜெட் அது. ஆமா, டெபுட்டி சிஎம் மற்றும் ஃபைனான்ஸ் மினிஸ்டரான மாலு பட்டி விக்ரமர்கா இதை தாக்கல் செஞ்சிருக்கார். டோட்டல் அவுட்லே வந்து 3,24,234 crore. இது FY26ல இருந்த 3.04 crore விட ரொம்ப அதிகம். ஜிஎஸ்டிபி டார்கெட் வந்து 17,82,198 crore ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. growth ரேட் பார்த்தீங்கன்னா 10.7%. இது நேஷனல் ஆவரேஜை விட 2.7% அதிகம். இவங்களோட லாங் டேர்ம் விஷன் என்னன்னா 2034க்குள்ள ஒரு $1 trillion எக்கானமியை அடையணும் அப்படிங்கிறது தான். ஓகே. ஆனா இங்க எக்ஸ்பெண்டிச்சர் ஸ்பிளிட்டை கவனிக்கும் போது ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர் வந்து 2,34,406 crore ஆகவும், கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் வெறும் 47,267 crore ஆகவும் இருக்கு. எனக்கு இங்க ஒரு கூர்மையான கேள்வி வருது, சொல்லுங்க. கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சரை விட ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர் இவ்வளவு அதிகமா இருக்கும்போது $1 trillion எக்கானமி அப்படிங்கிற லாங் டேர்ம் விஷன் அடையிறது ரொம்ப சவாலான விஷயம் இல்லையா? எக்கனாமிக்ஸ் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இது ஒரு சூப்பரான கேஸ் ஸ்டடி. நீங்க சொல்றது 100க்கு 100 கரெக்ட். அப்படியா? ஆமா. கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் அப்படிங்கிறது புது உள்கட்டமைப்புகள், தொழிற்சாலைகளை உருவாக்குறது. அதுதான் ஜிஎஸ்டிபி growth லாங் டேர்முக்கு தூண்டும். ஆனா ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர் அப்படிங்கிறது சம்பளம், வட்டி, நலத்திட்டங்கள் மாதிரியான அன்றாட செலவுகள். ஓகே. கேபெக்ஸ் ரொம்ப கம்மியாவும் ரெவென்யூ எக்ஸ் ரொம்ப அதிகமாவும் இருக்கிறது அந்த மாநிலத்தோட லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டை கண்டிப்பா பாதிக்கும். 10.7% growth ரேட் இலக்கை அடைய அவங்க அரசாங்க முதலீட்டை விட பிரைவேட் இன்வெஸ்ட்மெண்ட் தான் ரொம்ப அதிக அளவுல நம்பி இருக்காங்க அப்படிங்கறது இந்த நம்பர்ஸ் அப்பட்டமா காட்டுது. ரைட். இப்ப எல்லாத்தையும் கரெக்ட் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப கிளியரா புரியுது. சோ வாட் டஸ் திஸ் ஆல் மீன்? இதுவரைக்கும் நாம அலசின இந்த டேட்டா எல்லாம் உங்களோட ஞாபகத்துல எந்த அளவுக்கு தங்கி இருக்குன்னு பரிசோதிக்கிற நேரம் இது. இது ஆக்டிவ் ரீகால் செஷன். கண்டிப்பா ரிவிஷன் ரொம்ப முக்கியம். நான் இப்போ ஒவ்வொரு கேள்வியா கேட்பேன். நீங்க அந்த பதில உங்க மனசுல நினைச்சுக்கோங்க. ஒரு சின்ன கேப்க்கு அப்புறம் அதற்கான விடையை நாம செக் பண்ணலாம். ரெடியா? கேள்வி 1. பாபின் UPI லிங்க்ட் ஃபெசிலிட்டிக்கான மேக்ஸிமம் OD லிமிட் என்ன? விடை RS 5000. கேள்வி 2. பிராரம்ப 2026 கீழ் லான்ச் செய்யப்பட்ட MANAV ஃப்ரேம்வொர்க்கில் N மற்றும் V என்பதன் விரிவாக்கம் என்ன? விடை நேஷனல் சாவரனிட்டி மற்றும் வேலிட் அண்ட் லெஜிட்டிமேட் சிஸ்டம்ஸ். கேள்வி 3. நேஷனல் டென்டல் கமிஷனின் புதிய சேர் யார்? இது எந்த 1948 ஆக்டை ரிப்பீல் செய்தது? விடை டாக்டர் சஞ்சய் திவாரி மற்றும் இது ரிப்பீல் செய்தது டென்டிஸ்ட் ஆக்ட் 1948. கேள்வி 4. பி. அமிஷ் வர்மா 7 வால்கானிக் சம்மிட்ஸை ஏற எடுத்துக்கொண்ட சரியான நேரம் என்ன? அவரது இறுதி சம்மிட் எந்த கண்டத்தில் அமைந்திருந்தது? விடை 92 days 4 hours 45 minutes. கண்டம் வந்து அண்டார்க்டிகாவில் உள்ள எம்ட் சிட்லி. கேள்வி 5. தெலங்கானாவின் ப்ரொஜெக்டட் GSDP growth rate மற்றும் FY27 டோட்டல் அவுட்லே என்ன? விடை growth rate 10.7% மற்றும் டோட்டல் அவுட்லே ₹3,24,234 crore. எக்ஸலண்ட். இன்னைக்கு நடந்த இந்த ஆழமான பகுப்பாய்வுல MANA ஃப்ரேம்வொர்க்கின் AI பயன்பாடுகள்ல தொடங்கி 5G ஹேக்கத்தானின் IPR சப்போர்ட், ஃப்ளோட்டிங் லைடாரின் துல்லியம், அப்புறம் தெலங்கானா பட்ஜெட்டின் எண்கள் வரைக்கும் எல்லாத்தையும் நாம ரொம்ப விரிவா அலசியிருக்கோம். ஆமா, பேங்கிங், SSC, ரயில்வே மற்றும் UPSC தேர்வர்களுக்கு இந்த தகவல்கள் எல்லாமே மிகப்பெரிய பலமா இருக்கும். கண்டிப்பா. தேர்விற்கான தொடர்ச்சியான அப்டேட்ஸ்க்கு மறக்காம டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற டெலிகிராம் சேனலை ஃபாலோ பண்ணுங்க. நிறைவாக உங்களுக்கான ஒரு ஆழமான சிந்தனை. ஒரு பக்கம் மனிதனோட இரக்கத்தை அளவிட CQ அப்படிங்கிற ஒரு சயின்டிஃபிக் அப்ரோச்சை நாம உருவாக்குறோம். ஆனா இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா HSBC மாதிரியான பிரம்மாண்டமான வங்கிகள் சாதாரண UDRN டேட்டாபேஸை கூட மெயின்டைன் பண்ணாம பெனால்டி வாங்குறாங்க. கரெக்ட். ஒரு சிறந்த சமுதாயத்தை உருவாக்க நாம வெறும் கம்ப்ளையன்ஸ் மெட்ரிக்ஸை மட்டும்தான் நம்பியிருக்கோமா, இல்ல உண்மையான நெறிமுறைகளையும் அதாவது மாரல் வேல்யூஸையும் பின்பற்றுவோமா? இதை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. மீண்டும் அடுத்த டீப் டைவ்ல சந்திப்போம்.